ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், சார் எங்கள் வீட்டில் வந்து வேப்ப மரம் வந்து தென்மேற்கு மூலையில் வச்சுருக்கேன் சார், வைக்கலாமா? நீங்கள் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பொருளாதார தடை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த ஜாதகத்தில் இருக்குது, அதனால தான் அங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வு வருது. இந்த தென்மேற்கு வந்து ஆணுடைய பகுதின்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து ஒரு நபர் வந்து க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறது, க்ரியேட்டிவாக நம்ம என்ன பண்ணலாம், உத்வேகம்னு சொல்கிறோம்ல, ஒரு விஷயத்தை இயக்குதல்னு சொல்லுவோம்ல, அதை இயக்கிறது யார் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டினுடைய தலைவன்னு சொல்லலாம், ஒரு ஆண்னு சொல்லலாம். அப்போ க்ரியேட்டிவ் மென்டாலிட்டி அங்கே டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், இதை நம்ம பிரம்மாண்டமாக எடுத்துக்கிட்டு போகிறோம், அடுத்த லெவலில் எடுத்துக்கிட்டு போனோம், இதை தான் நம்ம தொழிலாக பண்ணணும், ஓகேங்களா? இந்த நிகழ்வுகள் எல்லாமே பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதி. இந்த தென்மேற்கு மூலை ஆணுடைய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண் மரத்தை நடுகிறோம். வேப்ப மரம்ன்றது ஒரு பெண் மரம். பால் உள்ள மரம் எல்லாமே வந்து பெண் மரம்னு சொல்லுவோம். இந்த பால் உள்ள மரத்தை வந்து ஆணுடைய பகுதியில் நட்டோம் அப்படின்னு சொன்னாவே அவரோட கிரியேட்டிவாக அடுத்த லெவலுக்கே போக முடியாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். சாதாரணமாக வீட்டில் வேப்ப மரம் இருக்கலாமா? இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமான விஷயம். மரங்கள் இருக்கணும், மரங்கள் இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலும் வைக்கலாம். ஆனால் முக்கியமாக சில மரங்களை வீட்டில் வைக்கவே கூடாது. அதுலேயும் முக்கியமாக இந்த வேப்ப மரத்தை வைக்கலாமா அப்படின்னா வேப்ப மரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே இருக்கவே கூடாது. ரெண்டாவது, இந்த பாலுள்ள மரம் வந்து அங்கே இருக்கும்போது ஆணால் அடுத்த லெவல் மூவே பண்ண முடியாது.